வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மெரினா கடற்கரையில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுடைய விமான கண்காட்சியை பார்ப்பதற்காக லட்சக்கணக்கான மக்கள் கூடுனது. அந்த கூடுன மக்களுக்கு ப்ராப்பராக குடிக்கக்கூடிய தண்ணீர் ஃபெசிலிட்டி ஸ்டேட் கவர்மெண்ட் அமைச்சு கொடுக்கல, ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி அமைச்சு கொடுக்கல. அதனால வெயிலில் நின்று ரொம்ப நேரம் பார்த்ததுனால தண்ணியும் இல்லையா குடிக்க, உடம்பு டீஹைட்ரேட் ஆகி மயக்கப்பட்டு சில பேர் கீழே விழுந்து, அப்படி மயங்கி கீழே விழுந்ததில் சில பேர் இறந்து போயிருக்காங்க. 5 பேர் இறந்து போயிருக்காங்க. 200க்கும் மேற்பட்டோர் இப்போ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. டீஹைட்ரேட், உடம்புல தண்ணீர் இழப்பு காரணமாக ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் இருக்காங்களா. இப்போ இது பற்றி தான் தமிழகம் முழுவதும் பெரிய ஒரு டிபேட் நடக்குது. எதிர்க்கட்சிகள் மிக கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. லண்டன்ல இருந்து தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் மிக கடுமையாக திமுகவை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, தன் குடும்பத்துக்காக மட்டுமே ஆட்சி நடத்தி பொதுமக்கள் உயிர் குறித்து எந்த கவலையும் இல்லாமல் 5 பேர் உயிரிழப்புக்கும் பல நூறு குடும்பங்களின் பரிதவிப்புக்கும் காரணமான ஸ்டாலின் மற்றும் திமுக அரசையும் கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் பதிவு போட்டிருக்காரு. மறுபடியும் சொல்றேன், தன் குடும்பத்துக்காக மட்டுமே ஆட்சி நடத்தி பொதுமக்கள் உயிர் குறித்து எந்த கவலையும் இல்லாமல் 5 பேர் உயிரிழப்புக்கும் பல நூறு குடும்பங்களின் பரிதவிப்புக்கும் காரணமான ஸ்டாலினின் திமுக அரசை கண்டிக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பொதுமக்களுக்கு நிச்சயம் பதில் சொல்லியே ஆக வேண்டும் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் பயன்படுத்தியிருக்காரு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, முதலமைச்சர் அவருடைய சொந்த விளம்பரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த ஏற்பாடு இருக்குது பார்த்தீங்களா, அவருடைய விளம்பரத்துக்கு நடக்கக்கூடிய ஏற்பாடு கூட லட்சக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய அந்த நிகழ்வுக்கு அரசாங்கம் அமைச்சு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் அண்ணாமலை முன் வச்சிருக்கிறத பார்க்க முடியுது. இது அண்ணாமலை அவர்களுடைய விமர்சனம். அதிமுக சார்பாக ஜெயக்குமார் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, சில நாட்களுக்கு முன்பாக சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடந்துச்சு. ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் வருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000 பார்வையாளர்கள் சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை பார்த்துருப்பாங்க. அதுக்கே எத்தனை மாதங்களாக அதற்கான பணிகள் நடந்துச்சு. ஃபார்முலா 4 கார் பந்தயத்துக்கு அதை நடத்துவதற்காக ஸ்டேட் கவர்மெண்ட் அரசு நிர்வாகம் எவ்வளவு மெனக்கட்டுச்சு, எத்தனை டிபார்ட்மெண்ட்டு அதற்கான பணிகளில் இறங்குனுச்சு. ஒரு 10,000 பேர் பார்க்கக்கூடிய அந்த நிகழ்வுக்கே இப்படி அப்படின்னா, லட்சக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய நிகழ்வு, அதுக்கு எவ்வளவு ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும் அரசாங்கம், எவ்வளவு டிபார்ட்மெண்ட் முன்கூட்டியே களமிறங்கி அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்கணும் மக்களுக்கு. எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் அவர்கள் மிக கடுமையாக திமுக அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணியிருக்காரு. திமுக அரசாங்கத்தை ஸ்டாலின் அவர்கள் பதவி விலகணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையையும் ஜெயக்குமார் அவர்கள் பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். இது அதிமுக சைடில் இருந்து விமர்சனம். இப்போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, கூட்ட நெரிசல் காரணமாக 5 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான செய்தி பகிரப்படுது. நெரிசலில் சிக்கி 5 பேர் இறந்து போல, மயக்கப்பட்டு கீழே விழுந்து வெயிலில் ரொம்ப நேரம் நின்னதுனால மயக்கப்பட்டு கீழே விழுந்து தான் 5 பேர் இறந்து போயிருக்காங்க. வருத்தத்துக்குரிய ஒரு நிகழ்வு தான். இனி வரக்கூடிய காலங்களில் இது மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்காம அரசாங்கம் நடவடிக்கை ஸ்டெப்ஸ் எடுக்கும் அப்படின்னு மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இறப்புல அரசியல் பண்ணக்கூடாது, எதிர்க்கட்சிகள் ஒரு இறப்பை வச்சு பாலிடிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மா சுப்பிரமணியன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. இதுக்கு பாஜக என்ன கவுண்டர் கொடுக்குறாங்கன்னா, இறப்பை வச்சு அரசியல் பண்றது அப்படிங்கிறதையே திமுக கிட்ட இருந்து தானே நாங்கள் கற்றுக்கிட்டோம். அனிதா அவர்களுடைய அந்த தற்கொலை இருக்கு பார்த்தீங்களா, அனிதா அவர்களுடைய மாணவி அனிதா அவர்களுடைய இறப்பை வச்சு திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எவ்வளவு பாலிடிக்ஸ் பண்ணீங்க, எவ்வளவு அரசியல் பண்ணீங்க. 2019க்கு முன்பாகலாம் எவ்வளவு அரசியல் அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கிறீங்க. அப்போ இறப்பை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது திமுக கிட்ட இருந்து தாங்க நாங்களே கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய ஆதரவாளர்கள் சமூக வலைதளத்தில் பதிவு போடுறதையும் பார்க்க முடியுது. கனிமொழி அவர்கள் என்ன பதிவு போட்டிருக்காங்க அப்படின்னா, சமாளிக்க முடியாத கூட்டங்கள் கூடுவதை இனிமே தவிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காங்க. சமாளிக்க முடியாத கூட்டங்கள் கூடுவதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காங்க. இதுக்கு எதிர்க்கட்சிகளுடைய கவுண்டர் என்ன, முன்னாடியே இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சொல்லிட்டாங்க இவ்வளவு பேர் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே அலர்ட் கொடுத்துட்டாங்க. உடனே தெரியாமல் இவ்வளோ பெரிய கூட்டம் கூடிருச்சு, எதிர்பாராத கூட்டம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா முன்கூட்டியே பிளான் பண்ண கூட்டம் தான், இவ்வளோ பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஆல்ரெடியே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கணும்ல அப்படின்னு எதிர்க்கட்சிகள் ஆளும் அரசாங்கத்தை தொடர்ந்து கேள்வி எழுப்புறதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த விவகாரம் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு, ஒரு கிளாஸ் ரூம்ல 50 பேர் டோட்டலாக இருக்காங்க அப்படின்னா 30 பேர் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிறவங்க, சூப்பராக படிக்கக்கூடிய 30 பேர் இருக்காங்க. மீதி 20 பேர் படிப்பில் புவராக இருக்கக்கூடிய 20 பேர். டீச்சர் என்ன பண்ணுவாங்க, 20 பேருக்கு படிப்பே வரமாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 20 பேரை விட்டுருவாங்களா? அவங்க பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தான் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எப்படி
அவங்க ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணுறது, ப்ளூ பிரிண்ட்டை வச்சுக்கிட்டு இந்த கொஸ்டினை படித்தா டெஃபினட்டாக வரும், இந்த பார்ட்லாம் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு வந்து படிப்பு அவ்வளோவா வரலையோ, யார் வந்து படிக்க கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் டீச்சர் வந்து எக்ஸ்ட்ரா இன்புட் வந்து போடுவாங்க. ஆல்ரெடி படிக்கிறவங்க அவங்க பாட்டுக்கு படிச்சுட்டு போக போகிறாங்க அப்படின்னா டீச்சருடைய கேல்குலேஷன் இருக்கும். அது மாதிரி தானே கவர்மெண்ட்டும் செயல்பட்டுருக்கணும். தொப்பி, குடிக்க தண்ணி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. எடுத்துகிட்டு வராமல் வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க எடுத்துகிட்டு வராமல் வந்திருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு தானே கவர்மெண்ட் யோசிச்சிருக்கணும் அப்படின்னு அந்த கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் பதிவுகள் போடுறாங்க, பதிலடி கொடுக்குறாங்க. இதையும் நம்ம பார்க்குறோம். உங்களுடைய பார்வைகள் என்ன? அண்ணாமலையுடைய கவுண்டர், ஜெயக்குமார் அவர்கள் ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை நடத்துறதுக்கு அவ்வளோ மெனக்கட்டிங்க, ஏன் இதுக்கு அந்த மெனக்கெடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் அவர்களுடைய கேள்வி, இதை பற்றிலாம் உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.